டூரிங் டாக்ஸ் போய் கூட்டு வந்தீங்க? தமிழ்நாட்டிலே இந்த ஒரு டூரிங் டாக்ஸ் தான் இருக்கு. கையில் எனக்கு சொல்லிட்டு நினைக்க கூடாதா? மாப்பிள்ள சூசு போறதுக்கு உண்ட சொல்லிட்டா வரணும். May I come in, sir? As I am suffering from fever. அப்ப படிச்சது இப்ப ஞாபகத்துக்கு வருது. என்ன சரக்கு அடிச்ச? இப்போ நைட்டு மணி 1. இந்த நேரத்தில் எங்க போயிட்டு வர? இந்த நேரத்தில் மனுஷங்க நடமாடக்கூடாது. யாரை பார்த்தாலும் பேய் மாதிரியே இருக்கப்பா. மணிய பாத்தியா? நைட் 1 கரண்ட் போயிட்டுன்னு நான் தான் அவளை மெழுகுவர்த்தி பத்த வைக்க சொன்னேன். அத பார்த்து நீ பயந்தா. அவ என்ன பண்ணுவா? வா உட்காந்து சாப்பிடு. 7 வயசாகுது, இன்னும் வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே கிடையாது. இங்க பாரு, உன் பிள்ளைய சாதாரணமா நினைக்காத. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே, பட்ட மாட்டானே. இந்த ஒத்த செல்லு போதும். பாருங்கம்மா, 2 இட்லி சாப்பிடுறதுக்கு என்ன உருட்டான். உன் கல்யாணத்துக்கு நான் தான் நகையே பண்ணி போடணும். காலையிலேயே 100 ரூபா கொடுத்து நூல்கண்டு வாங்க சொன்னே, வாங்கினியா? நாளைக்கு வாங்கி தரணுமா? பெட்ரோல் போட்டேன், செலவாயிட்டு. எடுக்கிறதே பிச்சை, இதுல நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? மூஞ்சிய பாரு. சாப்பிட்ற நீ சாப்பிடு. என்னம்மா நாய் இந்த மாதிரி கத்துது? ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது. எம்மா, இந்த வேலைக்காரி மேல போய் தூங்க சொல்லுங்கம்மா. பேய் மாதிரி வந்து பயம் காட்டிட்டே போகுது. நைட்ல அதுக்கு நடக்கிற வியாதி, உனக்கு ஊர் சுத்துற வியாதி, ரெண்டும் ஒண்ணுதான். சும்மா சாப்பிடு. ஷபா அப்பாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா
கியூஆர் கோட் சேஞ்ச். கடையில் இருக்கிற கியூஆர் கோடை அவங்களுக்கு தெரியாமலே மாத்துறது. அதை எப்படி பண்ணலாங்கிறத அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நான் வந்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கடையில் இருக்கிற கியூஆர் கோடை மாற்றின உடனே சார் ஒரு டவுட். சொல்லுங்கள். அந்த கியூஆர் கோடை நம்ம மாற்றுறோம், மாற்றாத பட்சத்தில் அந்த கியூஆர் கோடுக்கு பணம் போகாது. அப்படிங்கும்போது அந்த கியூஆர் கோட் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அதை தூரத்துக்கு போட்டுருவாங்க தானே? குட் கொஸ்டின். உட்காருங்க. நம்ம சாஃப்ட்வேர் எப்படின்னா ஒரே கியூஆர் கோடில் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டும் கடைக்காரருடைய அக்கௌண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 10 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் அனுப்புனா உடனே போயிடும். 5000 ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் அனுப்பும்போது 10 டிரான்சாக்ஷனில் ஒரு டிரான்சாக்ஷன் ஆகாது. அவங்களுக்கு எரர்னு காட்டும். ஆனால் அவங்க அக்கௌண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். பட் 24 ஹவர்ஸ் கழிச்சு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் ரிட்டர்ன் போகிற மாதிரி நம்முடைய சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நம்முடைய டார்கெட் 1 லட்சம் கடைகள். டெய்லி 1000 கடையில் இருந்து பணத்தை நிப்பாட்டி அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை நம்ம எடுத்து நம்ம தொழிலுக்கு ரோலிங் பண்ணி 24 ஹவர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவோம். அதனால் அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் ஒரு துளி அளவு கூட வராது. கிடைக்கிற வருமானத்தில் உங்கள் எல்லாருக்கும் 1%. ஓகே? ப்ராஜெக்ட் நம்பர் 2 நேம் வந்து லோன் ஆப். இந்த லோன் ஆப் சிஸ்டம் என்னன்னா, ஒருத்தருடைய டேட்டாவை எடுத்து நாம அதை வெளிநாட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறது. அந்த டேட்டாவை எடுத்து அவங்க என்ன சார் செய்ய போகிறாங்க? ஓகே, குட் கொஸ்டின். உட்காருங்க. நம்ம லோன் ஆப்பில் ஒருத்தர் லோன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் நம்ம அப்லோடு பண்ண சொல்லுவோம். அவரும் அப்லோடு பண்ணுவார். நம்ம 4000லேருந்து 10,000 வரைக்கும் அவங்களுக்கு லோன் கொடுப்போம். அவங்களுடைய ஆதார் கார்டு நம்மகிட்ட வந்துடும். அதை வெளிநாட்டு ஏஜென்சிக்கு 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவோம். சார் ஒரு டவுட்டு, இந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஆதார் கார்டு வாங்கி அவங்க என்ன சார் செய்ய போகிறாங்க? ஓகே, சூப்பர். உட்காருங்க. ஆதார் கார்டில் உள்ள கியூஆர் கோடில் அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் சேவ் ஆகிருக்கு. நம்ம வெளிநாட்டு ஏஜென்சிக்கு விற்ற உடனே அந்த ஏஜென்சி சில நபர்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவோம். அந்த ஆதார் கார்டை வாங்குறவங்க அந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி சில சாஃப்ட்வேர் வழியாக அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை திருடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க செல்ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி அவங்க அங்கே அசைவுகளை கவனிக்கலாம். சார் அவங்க டவுட்டு, அவங்க செல்ஃபோன் கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஓகே, சிடம். கேமரா ஆன் பண்ண மாதிரி சில ஆப்புகளே போதுமானது. உன்னுடைய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி யாரோட பேசுகிற, யாரோட சாட் பண்ணுற என்னால் பார்க்க முடியும். இது போக உங்களுடைய செல்ஃபோன் கேமராவை உங்களுடைய கியூஆர் கோடை வச்சு ஆன் பண்ணி என்னால் பார்க்க முடியும், உங்கள் அனுமதி இல்லாமல். ஓகே கைஸ், டைம் ஆகுது. எல்லோரும் ஃபீல்டு ஒர்க் கிளம்புங்க. என்ன மாப்பிள்ள, பாலசங்கருக்கு சீரியஸ்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு வந்தோம். ஆமாம் மாப்பிள்ள, ஓவராக தண்ணி அடித்ததுனால ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். 1 லட்ச ரூபா கட்ட சொன்னாங்க. 75,000 ரூபா கட்டிட்டேன். நீ உடனே ஒரு 25,000 மட்டும் ரெடி பண்ணு. ஏன்டே இது மாப்பிள்ள அவ்வளோ பண்ணும்? மாப்பிள்ள, செல்ஃபோனில் லோன் எடுப்பில்ல, அப்படி எடுத்துதா 2 நாளில் அவங்க வீட்டில் வாங்கி கட்டி விட்டுடலாம். டேய், 3 நாளைக்கு மட்டும் தான் லோன் எடுத்தோம். நீ தானே கூட இருந்த? ஆமாடா, உன் தங்கச்சி செல்ல இருந்து லோன் எடுறா, 2 நாளில் கட்டி விட்டுறலாம். பணம் சம்பாதிக்கலாம்டா, உயிர் போனால் வராது. ஐயோ, சரிடா.